உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து நேற்று 7058 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது இன்றைக்கு 13522 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், வணக்கம். கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நேற்று நீர்வரத்தானது 7058 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது 13522 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. அணையினுடைய தற்போதைய நீர்மட்டம் எவ்வளவாக இருக்கு? தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக முடிஞ்ச கர்நாடகா மாநிலம், பிறகு ஆசாம் மற்றும் கேரளா மாநிலம், வயநாடு ஆகிய பகுதியில் அதி தீவிர கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கர்நாடக மாநிலம் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து நல்ல கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள அணைகளுக்கான நீர்வரத்து கணிசமாக உயர்ந்து காணப்படுகிறது. அதே போல கேரளா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கபினி அணை நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து ஓரிரு நாளில் அணையின் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று காலை நிலவரப்படி கர்நாடக மாநிலம் கிருஷ்ணசாகர் அணை எனப்படும் KRS அணையின் முழு கொள்ளளவான 124.80 அடியில் இருந்து 94 அடியாக உயர்ந்துள்ளது. அணைகளுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 7058 கன அடியாக இருந்த நிலையில் தொடர்ந்து கனமழையின் காரணமாக இன்று வினாடிக்கு 13522 கன அடியாக உயர்ந்துள்ளது. நீரின் வெளியேற்றம் 1525 கன அடியாக உயர்ந்துள்ளது. அதே போல கபினி அணையின் முழு கொள்ளளவான 2284 அடியில் இருந்து இருப்பானது 2250 கன அடியாக உயர்ந்துள்ளது. நேற்று நீர்வரத்து அணைக்கு வினாடிக்கு 9331 கன அடியாக இருந்த நிலையில் இன்றைய நீர்வரத்து 16747 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர் தமிழகத்தில் காவேரியில் இதுவரைக்கும் கர்நாடக அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. எனினும் தற்போதைய மழைப்பொழிவு காரணமாக அங்குள்ள அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடு உயர்ந்து வரும் சூழலில் காவேரி ஆற்றில் தமிழகத்திற்கான தண்ணீரை ஓரிரு நாட்களில் கர்நாடக அரசு திறப்பதற்கான சூழல் உருவாகியுள்ளது. மோனிஷா, தகவல்களுக்கு நன்றி சகாதேவன்.